ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி அற்புதமாக அட்டகாசமாக ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் தான் எப்படி பண்ண போகிறோம் அண்டு என்னென்ன அளவுகளில் நம்ம எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுங்கிற டீட்டெயிலும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அளவுகளில் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சர்க்கரை பொங்கல் அட்டகாசமாக அருமையாக அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. யார் யாருக்கெல்லாம் உங்களை பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டான உறவுகளுக்கும் இந்த சர்க்கரை பொங்கலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி? ஆஹா! வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் அரிசி எடுத்துக்கிறேன். எந்த எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படி அரிசி எடுக்கணும்னா, பச்சை அரிசி நான் இந்த டம்ளரில் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர். அந்த 3/4 டம்ளர் 1 டம்ளர் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு மீதி இருக்க கேப்பு ஃபுல்லாக நான் இப்போ பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. இதுக்கு மேலே அதிகமாக போட்டிங்கன்னா உங்களால் பொங்கல் நிறைய சாப்பிட முடியாது, திகட்டிக்கும். இந்த மாதிரி நான் 2 டம்ளரில் 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பும் போட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி தான் நான் அளந்து எடுத்துப்பேன். இதை ஒரு டிப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக வரும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா பாசிப்பருப்பில் தூசு இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி அளந்த டம்ளர்லேயே இப்போ நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக நம்ம ரைஸ் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இப்போது அரிசி 3/4 டம்ளர் அண்டு பருப்பு 1 டம்ளர்னால் நீங்கள் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். எத்தனை டம்ளர் இந்த மாதிரி அரிசி பருப்பு கலந்து நீங்கள் போடுறீங்களோ இப்போ 1 டம்ளர் அரிசி பருப்பு 2 சேமாக இருந்து 1 டம்ளர் ஃபுல்லாக போட்டிங்கன்னா நீங்கள் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ இதே மாதிரி அளவுகளில் நீங்கள் எடுத்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி. ஆனால் சர்க்கரை பொங்கலுக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றுனீங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா குழஞ்சி வரப்போ உங்களுக்கு நல்லா குழன்னு உங்களுக்கு நல்ல பொங்கல் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு இதெல்லாம் நான் 5 விசில் விட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்த 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். நான் 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெல்லம் இருந்தாலும் நீங்கள் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் காய வைக்காத பால் ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெல்லத்திலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 டம்ளர் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். எதனால் இப்படி பண்ணுறோன்னா, அதாவது வெல்லத்தில் மண் இதெல்லாம் இருக்கும் கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கக்குள்ள நமக்கு ஈஸியாக அதெல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடும். அதே மாதிரி தூசு இதெல்லாம் நம்மளோட சர்க்கரை பொங்கலில் போகாது. அதே மாதிரி பால் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, பால் நீங்கள் சேர்த்து பண்ணக்குள்ளே நல்லா குலைவாக வர்றதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு பால் டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் டேஸ்ட் பிடிக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த பால் ஆட் பண்ணி நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யுங்க. சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு நல்லா குழைய வச்சுருக்க இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் அண்டு பாலையும் ஆட் பண்ணி அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாகட்டும்னு கிளறி கொடுத்து எடுத்துக்கலாம்.
1 டம்ளர் இதுக்கு நம்ம சொல்கிற அளவுகளில் நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3/4 டம்ளர் சர்க்கரை போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சுகர் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. பட் இந்த அளவு சர்க்கரை அளவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வெல்லம் சேர்த்துறதுனாலும் இந்த மாதிரி இடிச்சிட்டு அதே பாத்திரத்தில் நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லோரும் கிலோ சைஸு அண்டு கிராம் சைஸில் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ங்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ 3 ஏலக்காயை நான் 1 2மா தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வாயில் மாட்டினா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த ஏலக்காயும் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா காஞ்சி வரட்டும். நெய் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்றீங்கனாலும் உங்களுக்கு ட்ரையாக இருக்காது. அதே மாதிரி அந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து அந்த நெய் வாசம் வரப்போ செமையாக சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் ஒரு 15 உலர் திராட்சை போட்டுக்கிறேன். ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கிறேன். அண்டு முந்திரி வந்து ஒரு 4 முந்திரியை இந்த மாதிரி 2 உடச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு லைட்டாக கிளறி கொடுத்து எடுத்திங்கன்னா முந்திரி எல்லாமே நல்லா கொலு கொலுன்னு புசு புசுன்னு நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிளறி கொடுத்து எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி கொடுத்திங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம திராட்சை நல்லா குண்டு குண்டாக நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் அடுப்பை நிறுத்திடுறேன். இதுக்கு மேலே விட்டால் திராட்சை வந்து கருகிடும், முந்திரியுமே கருகிடும். இந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நெய்யில் இருக்க சூடே போதும். அது நல்லா குளு குளுன்னு வர்றதுக்கு. இப்போ பாருங்கள் குண்டு குண்டாக நம்ம குண்டு திராட்சை ரெடி ஆகிடுச்சு. இப்போது பொரிஞ்ச திராட்சையை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பொங்கலில் ஆட் பண்ணிடலாமா? அடுப்பை இப்போ அதே லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறத நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கல் மிக்ஸில் அதையும் அடுப்பில் வச்சுட்டு இப்போது இந்த நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளையாக பொங்கல் எல்லாம் இந்த சர்க்கரையில் கலக்காமல் இருந்துச்சுன்னா நல்லா கிளறி கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக அருமையாக வரும். அதே மாதிரி நம்ம ஊற்றிருக்க நெய்யெல்லாம் அங்கங்கே நிற்கக்கூடாது. நல்லா இந்த பொங்கலில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு ஒரு கொதி அதாவது வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு இப்போ எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. லோ ஃப்ளேமில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் இந்த முந்திரி திராட்சை அண்ட் நெய்யோட வாசம் அந்த பொங்கலில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் மட்டும் நான் திருகி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திருகி ஆட் பண்ண பிடிக்காதுன்னா ஆல்ரெடி நம்ம முந்திரி திராட்சை வதக்குறோம் இல்லையா, அப்போயே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அற்புதமாக அட்டகாசமாக நம்ம பொங்கல் சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பொங்கலை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்வீட்டான உறவுகளோட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு யாரை ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக பிடிக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நாளும் இந்த பொங்கலை போல் தித்திப்பாக இருக்கட்டும்னு கூறி உங்களிடமிருந்து இப்பொழுதுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து டாட்டா பாய்.